கட்டம் போடுவாரு. கட்டம் போடலாம் எனக்கு நீ எடுத்துக்கோ. வெளிநாட்டு ருப்பி கூட ஒரு ஒன் ருப்பி எடுத்துவாரு. அப்படியே காலிச்சு கேட்டுக்குவேன். உடனே நான் சொல்றேன், நான் வட்டம் கட்டெல்லாம் போட மாட்டேன், காசெல்லாம் மேல போடுவேன். எவ்வளவு நீ மேலே எடுத்துக்க, நீ பார்த்து கேவலம் எடுத்துக்க, அந்த தூக்கி போடுவேன், எல்லா காசு கேள்வி வந்துடும். நான் பிஸ்தாலாம் ஒர்க் பண்ணிருக்கேன். நல்லா அந்த பொருள் என்ன பாரு அப்படின்னு விட்டு கொடுத்தாரு ஜோக்க. சீதா பேரு சைலேந்திரினி அவர் பேரு, நாங்கள் அறிமுகப்படுத்தோம். அப்ப அவரு சீதாவுக்கு வந்து சைலி அப்படின்னு பேர் வச்சாரு. நான் சீதா இருக்கலாம் சார், ஏன்னா அப்பதான் நாகராஜா ஆறு பேர் வச்சிருக்காரு. ராதா ரேஜா அப்படி வச்சு வர்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரே நண்பன் நான் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரே நண்பன் எனக்கு தான். எங்க போனாலும் போலீஸ் எங்க போனாலும் நான் போனோன்னே என்னப்பா நீரே சான்ஸ் வேணுமா கிண்டல் பண்ணுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டர் அண்ட் டைரக்டர் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஹார்ட்ஷிப்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க சார்? இவ்வளோ இருக்கும் ஒரு பெரிய கதை. சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க தீப்தி. ஸோ எப்பவுமே நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் வயசுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. இவ்வளோ ஏங்க படையப்பா படத்துல நம்ம நீலாம்பரி கூட வந்து ஏஜ் ஆனாலும் உன்னோட ஸ்டைலுக்கும் அழகுக்கும் வந்து ஈடே இல்லை அப்படின்னு ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த வந்து இன்னைக்கு நான் ஒருத்தரை பார்க்கும்போது வந்து உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லலாம். இவர் யாரு அப்படின்ற கேள்வி உங்க எல்லாருக்குமே இருக்கும். எனக்குமே அதே கேள்வி தாங்க. ஏன்னா இவரை டேரக்டர்னு சொல்றதா, ஆக்டர்னு சொல்றதா, டைலாக் ரைட்டர்னு சொல்றதா, என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. சோ அவர் வேற யாரும் இல்ல, டைரக்டர் அண்ட் ஆக்டர் மிஸ்டர் ரமேஷ் கண்ணா சார் தான். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி சார் இப்ப பார்த்தா கூட வந்து அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல பார்த்த கிருஷ்ணமூர்த்தி மாதிரியே இருக்கிறீங்க. இல்ல சார், இருந்தாலும் அந்த ஒரு யங்கான உங்க ஏஜ்ல தான் நான் வரும்போது நான் எப்படி இருப்பேன்னு சார். ஓகே சார், சோ சொல்லுங்க சார், உங்க சினிமா பயணம் எங்க இருந்து தொடங்கிச்சு, அது எப்படி தொடங்கிச்சு சார்? என்னோட சினிமா பயணமா? ஆமா, பெரிய கதையாச்சு. பரவாயில்ல சார், சொல்லுங்க சார். நீங்க ஷார்ட்டா ஒரு சொல்லுங்க, பரவாயில்ல கேக்குறேன். சினிமா பயணம் நான் வந்து 5 வயசுல நடிக்க ஆரம்பிச்சேன். மனோகர் சார், RS மனோகர் அவருடைய குழுவுல ஒரு 1000 டிராமா பண்ணிருக்கேன். ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் பரிசு வாங்கியிருக்கேன், பாவேந்தர் பாரதிதாசன் பரிசு வாங்கியிருக்கேன். எல்லாம் பள்ளிக்கூடத்துலாம் நான் வருஷம் ஆனா அந்த நாடகத்துல ஓரங்க நாடகமா பள்ளிக்கூடத்துல போடுவோம். MCN ஸ்கூல் தான் இருக்கும். அப்படி அங்கதான் ஸ்ரீ, நானு என் தங்கச்சி ஸ்ரீ கிளாஸ்மேட். பின்னாடி AR ரஹ்மான் படிச்சாரு. அது மாதிரி ஃபேமஸான ஸ்கூல். அது பெரிய ஸ்கூல் விட சாதாரண ஸ்கூலு, பெரிய ஆளுலாம் படிச்ச ஸ்கூல். அது அந்த ரோடு அபிமலா ரோடுன்றது ஒரு வேட்டிகன் சிட்டி மாதிரி. அது இல்லாத நடிகே கிடையாது. ஜெமினி, சாவித்ரி, SP ரங்கராவ், வாணிஸ்ரீ, ஆனந்தன், அப்படி போன புஷ்பலதா, நடிகர் சங்கம் ரோட்ல அந்த மாதிரி அந்த ஏரியா. அப்ப மலர் பாட்டில சேர்த்து விட்டாங்க அம்மா. எங்க அம்மா வந்து சினிமா நடிக்கிறதுக்காக 15 வயசுல ஆசைப்பட்டு வந்துட்டாங்க. அவங்க ஒரு சிறிய கிறிஸ்டியன் கேர்ள் தான். அவங்க வந்துட்டு ரொம்ப சினிமா ட்ரை பண்ணாங்க. பத்மினி, ராகினி எல்லாம் வச்சு டிராமா போட்டாங்க, படங்கள் எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஜெமினியோட சந்திரலேகா டான்ஸ், ட்ரம் டான்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதுல டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஒரு சக்கரநாயக படத்துல எங்க அண்ணன் தான் நாகையோட குழந்தை அடிப்பான். அவனை போய் சேத்துல போட்டு மிதிச்சிருவாங்க. அப்புறம் குட்டி குப்பாடு படம் 64 வாங்கி ஜனாதிபதி அவார்டு வாங்கப்படாது. இப்படி சின்ன வயசுல இருந்து நடிக்க ஆரம்பிச்சேன். அதனால கலைப்படம் பெருசு. சினிமாவுக்குள்ள பக்காவா வந்தது வந்து 1985 அசிஸ்டன்ட் ரைட்டர் நுழைஞ்சு கன்னிராசி, ஆண் பாவம், அப்படி கரை கொண்டாங்க ஃபர்ஸ்ட் சேர்ந்தேன். அப்ப SP சேகர், மனோ சித்திரை வச்சு ஒரு படம் எடுத்தோம். அந்த படம் வந்து தென்றலைவான் படம் பேரு. அது பெரிய அளவு பெருசா வரல. அதுக்கப்புறம் பாண்டாஜி சேர்ந்து, அதுக்கப்புறம் ரவிக்குமார் சேர்ந்து, அப்புறம் விக்ரம் சார் மூலமா நடிகராக. ஆமா சார். சோ இப்ப நீங்க சொல்லும் போது நீங்க வந்து இப்போ ஒரு ஆக்டர்ன்றது பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டைரக்டர் இருக்காரு அப்படின்றப்போ நீங்க ஆக்டர்ல இருந்து டைரக்டரா ஆகணும்னு நினைச்சீங்களா, இல்ல டைரக்டர்ல இருந்து ஆக்டர் ஆகணும்னு நினைச்சீங்களா? அதாவது சினிமாவுக்கு வர்றோம் அத்தனை பேருமே பார்த்தா ஆக்டர் தான் வருவாங்கம்மா, யாரா இருந்தாலும். ஏன்னா எல்லாரும் பாக்குறது சிவாஜி, MGR தானே பாக்குறோம். திரையில பார்க்க வரணும். அது பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு குரூப்பே இருக்கு, இவ்வளவு பெரிய கேமராமேன்ஸ் இருக்காங்க, எடிட்டர் இருக்காங்க, எல்லாம் தெரியாது ஜனங்களுக்கு. சினிமா நடிக்கணும் அப்படி எண்ணப்பட்ட வரக்கூடாங்க. அப்ப ஏற்கனவே சின்ன வயசு நடிச்சதுனால நடிப்பு மேல ஆர்வம். அப்ப நடிக்கிறதா ஒரு 20-21 வயசான பிறகு நடிக்கிறதா ஒரு ஆபீஸா போய் போட்டோ எல்லாம் கொடுத்துட்டு வருவேன். எல்லாம் பாக்கவா, நல்லா இருக்கிறப்பா நீ, சூப்பர்ப்பா, கமல் மறிக்கிறப்பா அப்படி விருப்பம் சொல்லிட்டு அந்த எல்லாம் சரிப்பா டீ சாப்பிட டீ எல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போனா அந்த ஆபீஸை போட்டுருவாங்க. இல்லைன்னா போட்டோ வந்து 38 வேணும். அந்த குருக்கா சொல்லுவான் லேக்க தர அப்படின்னு எடுத்துட்டு போனாரு. அதாப்பா ஒன்றும் சரியா இல்லையே, சான்ஸே கிடைக்காதுமா. ஏன்னா அப்போ ரொம்ப வறுமை வேற, ரொம்ப ஆழம், ரொம்ப இதெல்லாம் இருக்காது. அப்போதான் யோசிச்சு என்னடா பண்றது, இப்போ நம்ம நிலைமை என்ன பண்ணலாம் யோசிச்சுன்னா, சரி அசிஸ்டன்ட் ரைட்டரா போனோம்னா சினிமா கூட வாங்கிடலாம். அதுக்கப்புறம் எப்படியே நடிக்கிறாங்க. அந்த நேரம் கரெக்டா பாக்கிற சார் வராரு, கேட்க போயிருல ஒரு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கோணி போட்டு வருவாரு. அப்புறம் பார்த்தா அவர் அசிஸ்டன்ட் ரைட்டர், அப்புறம் பார்த்தா அவர் நடிகர், அப்புறம் பார்த்தா நல்ல ரூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் அசிஸ்டன்ட் ரைட்டர் காரைக்குடி சேர்ந்து பாண்டியராஜ் சேர்ந்து
ரவிக்குமார் சேர்ந்து அதன் மூலமா விக்ரமன் நட்பு கிடைச்சு விக்ரம் சார் தான் என்னை வந்து நடிகர். சோ அப்ப நீங்க வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்ன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண இந்த ஜர்னினால தான் நீங்க டைரக்ஷன் எல்லாமே வந்து வெடி இல்லாம ஓகே சார். சோ நீங்க வந்து சொன்ன மாதிரி இப்போ விக்ரமன் சார் கூட பாண்டிராஜ் சார் கூட கே ரவிக்குமார் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார், எப்படி இருக்கும்? அதாவது அரைக்கு நேரம் ஒர்க் பண்ணது 2-3 படம் பண்ணேன். நல்லது நடந்தது. ராஜீவ் சார் தான் ஹீரோ வச்சு பண்ணோம். அவரு அந்த நேரத்துல பிசினஸ் ரொம்ப கஷ்டம், அந்த படம் வரல. அதுக்கப்புறம் பாண்டிராஜ் சார் கண்டிப்பா 100 days ஓடிச்சு. அப்புறம் ஆன் 275 days ஓடிச்சு. அதுதான் பெரிய ஹிட் ஃபர்ஸ்ட் எனக்கு. கண்டிப்பாசி 100 days தான். அது 85 டிசம்பர் 20 ரிலீஸ் ஆன் பாவம் டைட்டில் நான் தான் வச்சேன். ஆமா, அவர் ஆயுஸ் 100 வச்சார். ஆன் பாவம் வச்சேன். அதே மாதிரி சீதா பேரு சைலேந்திரினி, அவர் பேரு நாங்க அறிமுகப்படுத்தினோம். அப்ப அவரு சீதாவுக்கு வந்து சைலி அப்படி பேர் வச்சாரு. நான் சீதா வைக்கலாம் சார், ஏன்னா அப்பதான் நாகராஜா 6 பேர் வச்சிருக்காரு. ராதா ரேகா அப்படி வச்சு வர்றாரு. நம்ம அவர் 6 வச்சா நம்ம எஸ்ல வைப்போம் சார் அப்படின்னு சும்மா திட்டினாரு. சரி பரவாயில்ல போகலாம். அப்போ சுதார ஹோட்டல்ல டிஸ்கஷன் நடக்கும். சீதா வந்தாங்க. அந்த அம்மா வந்து கேட்டாரு. டேரக்டர் போய் பாண்டிராஜ் சார் போய், நான் வந்து உங்க பேர் மாத்திட்டேன், சைலேந்திரனி ரொம்ப லெங்க்தா இருக்கு, ஷைலி ஸ்டைலா வைக்கிறேன் சார், ரொம்ப சூப்பரா இருக்கு சார், வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சார் அப்படின்னு சொன்னாங்க. பாரு எப்படி இருக்கு, இவன் என்னமா சீதான்னு சொல்றாங்க, இதெல்லாம் சொல்றது ரொம்ப சீதா பேர் வைக்கிறான் சார், அது நல்லா இருக்கு சார் அப்படின்னா அவருக்கு நினைச்சிருக்காங்க. என்னடா நீ சொல்ற பேர் ஓகே பண்ணா, நானா ஓகே பண்ணேன், அவங்களும் ஓகே பண்றாங்க. அதே மாதிரி ரவி கன்னிராசி ஒர்க் பண்ணோம். நான் பார்த்து சும்மாவது கேட்டுக்கிறேன். அது எங்க தங்கச்சி, என் தங்கச்சி நம்ம டியூஷன் சொல்ல ஸ்கூல் வச்சுட்டு எல்லாரும் கூப்பிட்டு கொஞ்சம் அரிசி கழுவி விடுவாங்க, கொஞ்சம் துணி துவைக்க விடுவா, கொஞ்சம் வீட்டை பெருக்க விடுவா, வீட்டை இப்படிதான் பண்ணுவாங்க. டியூஷன் சொல்லி விட மாட்டான். குட்டவன் டான்ஸ் ஆவாதான் பசங்க வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். யாரும் அவங்க அம்மா பண்ணுமா பூர்ணி படிக்கிறாளாமா அப்படி வந்து ரொம்ப நல்லா படிக்கிறா, கூட்டு போ, ஃபீஸ் மட்டும் கொடுத்து வாங்கிட்டு வா. அந்த கேரக்டர் ஆண் பாக்குறது கேரக்டர். அப்போ ஆண் பாட்டு அதே மாதிரி ரேவதி சொன்னோம். அவங்க வந்து நல்லா நான் ஓகே பண்றேன் அப்படின்ட்டாங்க. பண்ணணும் சரி ஓகே. நான் டைட் வந்து ஆயுசு 100 அப்படின்னு வச்சிருக்கேன். நல்லா இருந்துச்சு, சென்டிமெண்டா. இவன் நம்ம ஆண் பாவம் சொல்றாமா அப்படி சாரா சார், அது நல்லா இருக்கு சார், அதே வைங்க சார் பொண்ணு பாப்பேன். என்னடா நீ சொல்றதா ஓகே, நானா ஓகே பண்றேன், அவங்க ஓகே அங்க போய் கேளுங்க. அந்த மாதிரி அது ஆண் பாவம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில கிடைக்கவே கிடையாது. அந்த மாதிரி ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நாங்கள் போராடி இருக்கோம் அந்த படத்துக்கு. அந்த பொட்டி வந்துச்சா பொட்டி வச்சுன்னா எங்க லைஃப் ஹிஸ்டரி தான். அந்த காலத்துல படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போய் 6 மணி அப்பெல்லாம் மேட்னி கூட போட மாட்டான். 6 மணி ஷோ போடுவாங்க, மேட்னி போட மிஞ்சி போனான். நாங்க இங்க வந்து எங்கன்னா எங்க 50 போயிடுவோம் சைக்கிள் எடுத்துட்டு. ஏன்னா இங்க டிக்கெட் கிடைக்காது, ரிசர்வேஷன். அங்க போனா அங்க உட்காந்துட்டு போனாங்க, அப்படியே இருக்கும் போகும், அப்படியே எல்லாம் பார்த்துமே இருப்பாங்க, டிக்கெட்டே கொடுக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டா பொட்டி வரல பட்சத்துல இருப்பாங்க. கரெக்டா ஒரு 5:45 ஒரு ஆட்டோவோ இல்லைன்னா ஒரு காரை அப்படி போகுமா, பொட்டி வந்துருச்சு, பொட்டி எல்லாம் குடிச்சோம். அப்போ ஓட்டி போய் அப்படியே அடிச்சு நசுக்கி நம்ம முன்னாடி இருந்திருப்போம்ல, நம்மள எங்க தெருவில் விட்டுருவாங்க ஆளுங்க. நம்ம முடிய ஸ்ட்ரென்த் கிடையாது. அதுதான் பொட்டி வந்துச்சு ஜோக்கெல்லாம் பண்றது. ஆண் பாவம் நிறைய பஞ்சஸ், நம்ம பஞ்சஸ் தான். எங்க அம்மா நீ கட்டிக்கலாம், எங்க அம்மா நீ கட்டிக்கலாம். சோ அதுல முக்காவாசி உங்க ரியல் லைஃப்ல நடந்துச்சு. பட்ரோட் செய்து தியேட்டர் இருக்கு, அங்க அப்படிதான் நாங்க 4 பேர் திருப்போம். 40 பைசா டிக்கெட் திரிக்கிறோம். அது என்ன பண்ண ஒருத்தமா டிக்கெட் வாங்கி அது உள்ள பீச்சர் உள்ள போயிட்டு டேய் இந்த 3வது போஸ்ட் கம்பர் இருக்குல்ல அங்க வந்துடும். எல்லாம் ஓலை தான் அப்பெல்லாம் போட்டு வேலி செவ்வறு கட்டிக்க மாட்டாங்க. இந்த ஓலை வெளியே கொடுப்போம், அவன் வாங்கி வருவான், டீ சாப்பிட்டு வருவான். இப்படியே ஒரு 4 பேர் உள்ள போயிடுவாங்க. அப்படி பார்த்த படங்கள் தான். அதுதான் அந்த அனுபவம் ஃபுல்லாவே டூரி டாக்ஸ் காமெடி எல்லாம். ஓகே ஓகே சார். சோ இப்போ விக்ரமன் சார் அப்புறம் கே ரவிக்குமார் சார் பத்தி தனித்தனியா ஒரு வார்த்தை இருக்கு, அவங்களோட ஸ்டைல் ஆஃப் டைரக்ஷன் ஒண்ணு இருக்கும்ல, அவளை பத்தி தனித்தனியா ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சார்? ரவிக்குமார் சார் சொன்னீங்கன்னா அவர் வந்து நிறைய இருக்குதுங்க. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு டைரக்டர் ரவிக்குமார் சார் தான். ஏன்னா அப்போ அவரு டைரக்டர், நான் டைரக்டர் ஆயிட்டேன். ஒரு படம் டைரக்ட் பண்ண பாண்டிராஜ் சார் வச்சு அந்த படம் வரா போயிடுச்சு. சரி இந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் படம். அப்போ ரவிக்குமார் சார் வந்தோடனே அவரு டைரக்ட் ஆயிட்டோம்ல, அதனால நமக்கு எல்லாம் எனக்கு எல்லாமே ரொம்ப அத்துப்படி. அவ்வளவு 3 படம் ஒர்க் பண்ணிருக்கேன், அவ்வளவு படங்கள் ஒர்க் பண்ணிருந்தா எனக்கு எல்லாமே ஈஸியா வரும். ஷார்ட்ஸ் எடுப்பாரு, புத்து பேர் தான் அவர்கிட்ட முதல்ல அவர்கிட்ட ஒர்க் பண்றேன். டிஸ்கஷனுக்கு விவேக் ஃப்ரெண்டு, படத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஹியூமர் கிளப்ல ஃப்ரெண்டு விவேக் தான் கூட்டு போய் இது மாதிரி அவர் கேட்டிருக்காரு, யாராவது நல்லா டிஸ்கஷன் ஆகணும். விவேக் தெரிஞ்ச ஒரே நண்பர் நான் தான், எனக்கு தெரிஞ்ச ஒரே நண்பர் விவேக் தான். எங்க போனாலும் போலீஸ் எங்க போனாலும் நான் போனோன்னே என்னப்பா விவேக் சான்ஸ் வேணுமா கிண்டல் பண்ணுவாங்க. என்ன விவேக் எங்க போனாலும் என்னப்பா நான் கடை வச்சுக்காதான் சொல்ல போறேன். அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப கொண்டு போய் விட்டு அப்படிதான் போய் சேர்ந்தேன் ரவிக்குமார் சார்.
அவர் பார்த்தாரு டிஸ்கஷன் நல்லா பண்ணுவேன். அப்போ முடிஞ்சோன்னு சொன்னாரு, நீங்க வந்து படம் டைரக்ட் பண்ணிட்டீங்க எனக்கு முன்னாடியே. ஆனா இந்த படம் சேரன் பாண்டி அப்போ 19 புரியாது உடனே ரிலீஸ் ஆச்சு. சேரன் பாண்டி படம் நீங்க முடிஞ்சு அது புத்தம்புது பயணம் படம் ஆரம்பிக்கிறோம் சூப்பர் குட்ல. நீங்க அப்படியே வெளியிலே இருந்தீங்கன்னா உங்களை யாரும் கண்டக்ட் பண்ண சினிமால. நீங்க உள்ள வாங்க. சௌதி சார் அறிமுகமாகவும் ஒரு 10 படம் ஒர்க் பண்ணுங்க. யாராவது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு அவர் தான் கம்பல் பண்ணி என்னை சேர்த்தாரு. எனக்கு என்னோட நம்ம டைரக்டர் ஆகிட்டோம், நம்ம வந்து அசோசியேட் ஒர்க் பண்ண சொல்றாரு. நம்ம அவங்க ஒரு திமிர் இருக்குல்ல, அப்பெல்லாம் புரிஞ்சுக்கினேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, சினிமால எந்த ஒர்க்காவது பண்ணணும், சினிமாக்குள்ள இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்தேன். அப்புறம் 4 படங்கள் வசனங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சேன். அப்புறம் நிறைய அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வந்துருச்சு. அப்போ ஷார்ட்ஸ் எடுப்பார் சார், ஷார்ட்ஸ் எல்லாம் டைரக்டர் எடுக்கும்போது நான் எங்கன்னா இருப்பேன். திடீர்னு சார் தப்பு சார், லுக்கு தப்பு சார் அப்படின்னு. டேய் எப்போ சரி லுக்கு தப்புன்னு எப்போ நான் சொல்றேன் அப்படின்னு மறுத்துவார். டேட் போன ஷார்ட் அங்கே எடுத்தீங்களா, அவங்க லெஃப்ட்ல இருந்தாங்களா ரைட்ல இருந்தாங்களா இந்த ஷார்ட் எடுத்தீங்களா ஆட்சி எடுக்கிறீங்க அப்படின்னு. அசோக் ராஜன் ஒரு கேமராமேன் இருந்தார். அவர் வந்து லெனின் சொந்தக்காரர் தான். பீம் சிங் உடைய சொந்தக்காரர் தான். அவர் தான் நல்ல கேமராமேன். அவரு சொன்னாரு, கரெக்ட் ரமேஷ் சொல்றது கரெக்ட் கரெக்ட் நம்ம தான் லுக் மாத்திட்டோம் அப்படின்னு. அதுல இருந்து ஏதாவது அவரு ரமேஷ் கிளம்புறது அப்படின்னு வரா. அதுல என்ன ஆயிடுச்சு, அவர் எனக்கு பேர் வச்சார் மாஸ்டர். அசோக் ராஜ். ஆமா மாஸ்டர் வாங்க கரெக்டா இருப்பாருங்க மாஸ்டர், எல்லாம் மாஸ்டர் மாஸ்டர் கூடாது. அப்புறம் சினிமாவில் எனக்கு பேரே மாஸ்டர் தான். எல்லாரும் மாஸ்டர் தான் சொல்றேன். ஏன்னா எல்லா வேலையும் செய்வேன். அசிஸ்டன்ட் வேலை செய்வேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலை செய்வேன், எடிட்டிங் உட்காருவேன், ரிப்போர்ட்டுக்கு எல்லாமே எடிட்டிங்ல உட்காந்தா வரைக்கும் மஸ்தான் உட்காருவோம். ஏதாவது ஷார்ட் இது எதுக்கு சாட்டே தூங்குங்க அப்படின்னு சொல்றேன். எதுல கஷ்டப்பட்டு எடுத்தேன் அப்படின்னு கேட்பாரு. கஷ்டப்பட்டு எடுத்தீங்க அது அப்ப முக்கியம். நாட்டம் வந்து பாண்டியன் ஒரு கேரக்டர் இருக்கீங்களா, ஒரு பாண்டி கூடவே ஒருத்தர் இருப்பான். அவன் கல்யாணம் பண்ணாம இருப்பாருன்னு ஒரு கதை. இவர் சொல்ற டைலாக்ல சரத்குமார், எனக்காக நீ கல்யாணம் பண்ண இவ்வளவு காலம் பாட்டு அப்படி சென்டிமெண்டா சொல்றாரு. ஐயா ரொம்ப சென்டிமெண்ட் இது, பாண்டு கல்யாணம் அவனி ரசிக்கிறதா வேலை இல்லை. ஏய் என்ன ஒரு கேரக்டர் அதான் தேவையில்லை சார், தூக்குன்ற அதான் நீ யாரா, நீ தான் டைரக்டர். ஆனா படம் லாக விடுதுல அப்ப என்ன உட்கார வச்சிருக்கீங்க. சரி போனா அது பார்த்து சீனே தூக்கிடுவாரு. நான் ஷார்ட் தானே சொன்னேன், சீனை நல்லா தானே எல்லாம் தூக்கலாம் விடுறா அப்படின்னு. இப்படி நீங்க ஏதாவது ஒண்ணு வந்து அசிஸ்டண்டா இருந்து ஏதாவது ஒரு சீன் வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லி அது ஃபிளாப் ஆன சீனோ இல்ல நீங்க வேணான்னு சொல்லி அந்த சீன் கரெக்டா நீங்க கெஸ் பண்ண மாதிரியே கரெக்டா நடந்த மாதிரி ஏதாவது விஷயம் இல்ல நான் வேணாம் சொன்ன சீன் வச்சுக்கிறேன், வச்சுக்க மாட்டேன், கண்டிப்பா வச்சுக்க மாட்டேன். அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா என்ன அவரை நான் கன்வின்ஸ் பண்ணணும், ஏன் வேணாம்னு சொல்ல கன்வின்ஸ் பண்ணணும். அது சீரியஸா கோவம் வந்துடும். சில நேரம் இதெல்லாம் பரவாயில்லைங்க, ரஜினி சார் கூட கமல் சார் படம் பண்றாங்கல்ல, ரஜினி சார் படம் முத்து எல்லாம் பண்ணும்போது படம் நடந்துட்டு ஷூட்டிங் நடக்கும்போது ரஜினி சார் மாற்றி சொல்லுவாரு, இப்படி மாற்றலாம் பாருங்க. சரி நான் இவரு டைலாக் ரெடி பண்ணி மாற்றலாம்னு கேமரா வச்சுருக்கோம் சார். அந்த டைலாக் இப்படி மாத்தினா எப்படி சார் அப்படின்னு டே டிஸ்கஷன் உட்காந்து ஏன் அப்ப சொல்ல இப்போ ஒரு ஸ்பாட்ல சொல்றேன். இது மாத்தலாம்னா இது பின்னாடி எங்க உதவின்னு எனக்கு தெரியுமா, அது அறிவில்லை உனக்கு மூளை இல்லை சார். சரி சரி அறிவு எடுத்துலாம் பேசக்கூடாது புரியுதா அப்படி கட்சிட்டே இருப்பேன்ல. அதெல்லாம் திரும்பி ரஜினி சார் பார்ப்பேன், அவரங்க சரின்னு புரியுதுனா. அப்புறம் ஷூட்டிங் முடியும் போது சொல்றேன் சார், ரஜினி சார் சொன்னார் சார் இந்த டைலாக, நீங்க அவர் திட்டுறீங்களா, அவர் பார்த்துட்டே இருக்காரு, ஏன்டா முதல்ல சொல்லி விட்டாங்க. அதே மாதிரி கமல் சார் அப்படின்ட்டா ஏதாவது தொடங்க சீலன்னு பாத்துருமா சொல்லுங்க கண்ணுல காட்டுவாரு, என்ன சொல்லுவாரு, நான் எங்க சொல்றேன் சொன்ன திட்டுவாரு. அப்ப சொல்லி திட்டி வாங்கி இருக்கிறேன். அதே மாதிரி சில நேரம் என்ன பண்ணுவாரு, வீட்டுல ஒரு 3 வேலைக்காரர் இருந்தாங்க ஆபீஸ் வீட்டுல, பீச்ல நைட்ல ஷூட்டிங் நடக்குது. கமல் சார் வந்துட்டாங்க. கமல் சார் மேக்கப் தெரியணும் 4.5 மணி நேரம் போடணும் பாவம். அவரு ஒரு இவர் அந்த சீட் இருக்கு. நம்ம சார் இது எதுக்கு சீன் எடுக்கிறீங்க, டேய் அபிஷேக் வந்துட்டான். அப்ப வீட்டுல வந்து வேலைக்காரங்க எல்லாம் எங்க ஜனங்க இவங்க பத்தி கேட்கலாம் ஜனங்க. கமல் சார் இருக்காரு, ஜெமினி இருக்காரு, மீனா இருக்காரு, இது போய் கேட்டுருக்கேன். தூக்க சார் சீனை, டேய் நீ டைரக்டா நான் டைரக்டர், நீங்க தான் டைரக்டர், ஆனா நான் கோ டைரக்டர், நான் வந்து தான் பிரேக் டவுன் போடுறேன், டப்பிங் தியேட்டர்ல புக் பண்றேன், ரீரிகார்டிங் எல்லாம் நான் தான் பிக்ஸ் பண்றேன். அதனால நான் போராடு முடியாது எடுக்கூடாதுன்றேன். உடனே தூங்கி ஓடியாரு, டிராபத்தி ஓடியாரு, நான் சுத்தி ஓடுறேன். நானும் ஜெமினேச பாத்துட்டாரு. ஜெமினேச பார்த்து நேரா போய் கமல் 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 ரவிக்குமார் ரமேஷ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காளே, ஏதாவது நாளைக்கு ஷூட்டிங் நடக்குமா, வேலையை பாருங்க, அவங்க நாளைக்கு ஒன்னா வருவாங்க, நாம தான் தெரியாது மறுநாள் ஜாலியா பேசிட்டு வருவோம். அந்த மாதிரி நிறைய எவ்வளவு அனுபவங்கள் எங்க டேரக்டர் கிட்ட. என்னன்னா அந்த நேரத்தில் கோவப்படுறவருடைய அதை அப்படியே மறந்துடுவாரு. என்ன நடந்து நமக்கே ஞாபகம் நடந்துவார். அது அவருடைய ஒரு பெரிய கேரக்டர். உதயநிதி ஒரு தடவை ரெட் ஜெயிண்ட் ஷூட்டிங், உதயநிதி தான் ப்ரொடியூசரு, கோ ப்ரொடியூசர் பெருமூர்த்தி. நாங்களாம் ஷூட்டிங் நடக்கும், இந்த ஆட்புக்காக ஷூட்டிங் நடக்கல. அப்ப உட்காந்துருப்போம், அது ஆதரவு ஷூட்டிங் அப்படி உட்காந்துருப்போம், வெளியில சேர் போட்டு உட்காந்துருப்போம்.
உள்ள ஷூட்டிங் நடக்கும். அப்பெல்லாம் மைக் கொடுத்துட்டாங்க ஸ்பீக்கர். முதல்ல டைரக்டர் மைக் கிடையாது, முதல்ல சத்தம் போடுறது கத்தலாம். இப்போ ஆக்ஷன் சொன்ன போது உடனே சவுண்டு கேட்கல. அப்ப அங்கிருந்து எடுக்கிறாங்க, ஷூட்டிங் எடுக்கிறாங்க. நாங்க ரெண்டு உட்காந்து அப்போ ஷார்ட் எடுத்து முடிச்சிட்டாங்க. உள்ள வீட்டுக்கு அது கிட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும். உள்ள வீட்டுக்குள்ள நடந்து நாங்க காலில் உட்காந்து. அப்போ ஷார்ட் முடிஞ்சது ஓகே அப்படின்னாரு. ஒண்ணு நான் 1 more அப்படின்னு நீங்க கத்துறேன். ஒண்ணு உதயநிதி சார் அவர் அங்க ஓகேன்றாரு, நீங்க 1 moreன்றீங்க, வெயிட் பண்ணுங்க அறுப்பு பாருங்க 1 moreன்றாரு டைரக்டர். ஷார்ட் கேட்டாரு சொன்ன மாதிரி 1 more சொல்றாரு. லஞ்சுக்கு போறோம் சார். உதயநிதி சொல்றாரு சார் நீங்க அங்க ஓகே நீங்க ஒண்ணு ரமேஷ் சார் 1 moreன்னாரு. நீங்க கரெக்டா 1 more சொல்லுங்க. எப்படி சார் அது 17 வருஷமா 18 வருஷமா பொண்டாட்டி கூட இருந்து இவங்க கூட நான் அதிகம் பார்க்கிறேன். அதனால இவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டர் அண்ட் டைரக்டரா வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க சார்? எவ்வளவு இருக்குமா, அது ஒரு பெரிய கதை. 3 நாள்ல படம் நின்று போச்சு, நாராயண படம். அப்புறம் 5 நாள் ஒரு படம் நல்லது நடக்க, அது தென்றலை வாபஸ்ட்டு. அப்புறம் நல்ல ராஜி வச்சு எடுத்தோம், அது ஒரு 14 நாள் நின்று போச்சு. அதுக்கப்புறம் கரையை தொடாதவர்கள் டயலாக் அவர் என்ன பண்ணுவார், காரைக்குடி டான்ஸ் என்ன பண்ணுவாரு, ஒரு பீரியட் வந்து நீங்க டைலாக்ஸ் எழுதிருப்பாரு. ஃபுல்லா டைலாக்ஸ் நான் தான் படிப்பேன், ஃபுல்லா ஸ்கிரிப்ட் எழுதிடுவேன். ஏன்னா அப்ப நிறைய நாடகங்கள் எழுதி பழக்கம் எனக்கு. எழுதி முடிச்சனாலும் மேனுவல் 2 பேர் தான் உட்காந்து எழுதுவோம். அப்போ எல்லாம் முடிச்சிடும், ஷூட்டிங்லாம் நடந்துடும். ஆனா படம் மாட்டேன். அப்போ அந்த படத்தை வந்து அந்த கதையை வந்து கரையை தொடாத அலைகள் சொல்லிட்டு பி மாதம் பையனை வச்சு படம் எடுக்கிறாரு. நம்ம ஸ்கிரிப்ட் அது, ஆனா நமக்கு வேலை இல்லை, நம்ம பேர் இல்லை. அப்படியே போய் அப்ப இந்த மாதிரி நிறைய எனக்கு தோல்விகள். முதல் படம் வராது. அப்புறம் வந்து பாண்டிராஜ் படம் எடுத்தேன், அது சென்சார் அதை நம்பி கல்யாணம் வேற பண்ணிட்டேன். ஆனா படம் அப்ப பார்த்து நிலைமை எப்படி இருக்கு, படமே வராதுங்க நான் எடுத்த படம் எதுவுமே. அப்படி ஒரு தடவை பெரிய குடும்பம் படம் வசனம் எழுதணும், அது பெரிய ஹிட் 100 days ஆச்சு. உடனே அந்த ப்ரொடியூசர் அவர் வந்து யாரும் எஸ்பி பாலசுடைய மைத்துல கிருஷ்ணான் பேரு, அப்புறம் ரமணான்னு அங்க இன்சார்ஜ், ஸ்ரீராம் அந்த லேப் இன்சார்ஜ், அவங்க எல்லாம் சேர்ந்து ரமேஷ் நான் படம் கொடுக்கலாம், நல்லா ஒர்க் பண்றோம் அப்படின்னு படம் கொடுத்தாங்க டேரக்டர். நான் பண்ண முடியாது, நான் ஷாக் ஆயிட்டாங்க. நாங்களே படம் கொடுக்குறோம் பண்ணான்றேன், நான் படம் பண்ண மாட்டேன் டேரக்ட் வேலையை பண்ண. அவங்க போய் நேரம் ரவிக்குமார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, சார் நாங்களே படம் கொடுக்குறோம் டைரக்ட் பண்ண மாட்டேன் சொன்னார். கூட்டம் என்ன ஏன்டா பண்ண மாட்டேன் சார், முதல்ல ஒரு படம் பண்ண 3 நாள் நின்று போச்சு, 5 நாள் நின்று போச்சு, பூஜை போட்டு நின்று போச்சு, ரெக்கார்டிங் சாங் ரெக்கார்டிங் பண்ண படம் நின்று போச்சு, சொக்கு பிடி படம் பாண்டிராஜ், அப்படி எல்லாமே நின்று போச்சு. எனக்கு நீங்க ஒழுங்கா சம்பளம் கொடுக்குறீங்க, வீட்டுல ஃபீஸ் கட்டுறேன், வாடகை கட்டுறேன், பையனுக்கு எங்களுக்கு தடையெல்லாம் போயிட்டு வாழ்க்கை, நான் டைரக்ட் பண்ண மாட்டேன். உடனே அவர் சொன்னாரு, என்ன சொன்னா அந்த படங்கள்லாம் ஃபைனான்ஸ் நின்று போச்சு. இது யார் தெரியுமா, ஜெமினி கலர் ஃபிலிம், அவங்க தான் படம் எடுக்கிறாங்க. அப்பெல்லாம் பிலிம்ல தான் பிரிண்ட் எடுத்து படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. காசு இல்லைனா பிலிம் இருக்குடா அவங்ககிட்ட, பிரிண்ட் எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நீ தைரியமா பண்ற அப்படின்னாரு சார். ஆமா அதுவும் நியாயம் தானே, பிலிம் இருக்க, சரி ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன்று டிஸ்கஸ் எல்லாம் போட்டு மணிவண்ணன் விவேக் என்ன ஃப்ரெண்டு, மணிவண்ணன் விவேக், ஜெயராம் ஹீரோ, மீனா ஹீரோயினி, மணிவண்ணன் விவேக் வடிவேல் எல்லாம் லொகேஷன் பார்த்தேன். ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் போறேன், நான் மணிவண்ணன் விவேக் வச்சு காமெடி ட்ராக் எடுக்கிறேன். 2 நாள் கழிச்சு தான் ஜெயராம் மீனா வரும். அந்த 2 நாள் காமெடி ட்ராக் காமெடி ஆடுங்க. ஒரு 3 ஷாட் எடுத்திருப்பேன். ஒருத்தன் வந்தான், ஷூட்டிங் ஸ்டாப் பண்ண சார். ஸ்டாப் பண்ணுவாங்க, எதுக்குடா ஷூட்டிங் நிறுத்து சார், ஏட்டா யூனியன் பிரச்சனை? அதெல்லாம் இல்லை சார், இல்லை ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வருமா சார், எவ்வளோ பேர் ப்ரொடியூசர் வருது, இது எதுக்கு நான் ஷூட்டிங் நிறுத்த சொல்றேன், ஃபிலிம் இல்லை சார் அப்படின்னு போயிட்டு பண்ண பண்ணி பார்த்தேன். ரமேஷ்கண்ணா ஃபிலிம் கம்பெனிலேயே ஃபிலிம் இல்லைன்னா நீ எல்லாம் டைரக்டரே போட்டாரு. சும்மா நானே நொந்துட்டு என்னடா பிரச்சனை, எக்ஸசைஸ் மாட்டி சார் 2 நாள் கழிச்சு வரும், அதுக்கப்புறம் ஷூட்டிங் வச்சுக்காட்டேன். சரி 2 நாள் கழிச்சு போனா ஸ்ட்ரைக், 1.5 வருஷம் ஸ்ட்ரைக். என்ன சொல்லுங்க, வேலை இருந்தாலும் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாரு, 1.5 வருஷம் ஸ்ட்ரைக்கில் யார் இருந்தாலும் ரொம்ப பாடுபட்டாரு, பயங்கர பிரச்சனை. அப்படிலாம் போய் அதுக்கப்புறம் தான் படம் கிடைச்சு. அது கூட அதே கம்பெனி தான் படம் கொடுக்குறாங்க. படம் அஜித் வச்சு பண்ணலாம். அஜித்தா என்ன வல்லாரிங்க அறிக்கை, ஏன் அது அஜித் இப்பதான் காதல் கோட்டையில படம் ரிலீஸ் ஆகுது, பெரிய ஹிட். அது தேவயானி ஹீரோ காதல் கோட்டை பெரிய ஹிட் சார், யூத்து சார். என் படத்துல குழந்தை இருக்கு, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல தொடர்ந்து ஒரு படம் எடுத்தாரு. அவங்க என்ன சொல்றாங்க, அதே பேர் போனாண்டு சார், அதே பேர் போட்டா இன்னும் தப்பாயிடும், ஏன்னா லவ் சப்ஜெக்ட் எதிர்பார்த்து விடுவாங்க. அதெல்லாம் ஏன் உங்களுக்கு, நீங்க போய் கதை சொல்லிட்டு அஜித் நாங்க பேசுறோம். அவங்க எது பேர் அவங்க பேசிப்பான் போகுது. நான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்ப அஜித் கேட்டா போல, யாரு பையன், யாரு பையன் ரொம்ப அதிர்ஷ்டமானவன், எந்த படம் எடுத்தாலும் வராது, சென்சார் எடுத்தா வராது, 3 நாள் படம் நின்று போயிடுச்சு, 5 நாள் படம் நின்று, ஏன் இந்த படம் கூட 2 நாள் நின்று போற படம் தான், ரொம்ப 1.5 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சிரிச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றா போல அவரு.
நான் கொடுக்குறேன் படம் அப்படின்னு கொடுத்தாரு அஜித். அதை வச்சேன். இதுக்கு போன முதல் நாள் ஷூட்டிங், அது இன்னும் ஹைலைட். முதல் நாள் அஜித் தேவயானி ஹீரோலாம் வந்தாச்சு. தேவயானது மதுரையில இருந்து கார் பிடிச்சு வரா. மிட் நைட் அங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு விடிய விடிய வந்து இறங்குறா. காலங்காத்தால 5 மணி அங்க வந்து பேக் எல்லாம் போட்டுட்டே அவரா. நான் ஷூட்டிங் ரெடி பண்ணிருக்கிறேன், ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு மேனேஜர் வந்தாரு. சார் விக்ரம் சார் உங்களை வர சொல்றாரு. அந்த அவர் படம் நடிச்சது முன்னாடி படம், இவ்வளவு பெரிய ஹிட்டாவும் எனக்கு தெரியாது. அந்த படத்தை நான் மதிக்கிறேன்னு வச்சுக்கிறேன். நான் மட்டும் கார்த்திக் அந்த படத்தை மதிக்க மாட்டாரு. சரி என்ன இந்த மாதிரி ஒரு அப்படியே வந்துட்டு போகணும் சார். ஒரு படம் எடுத்தேன், சென்சார் நின்று போச்சு, 5 நாள் நின்று போச்சு, 3 நாள் நின்று. இந்த படம் கூட முதல்ல ஆரம்பி நின்று போன படம். இப்ப ஏதோ அஜித் டேட் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஒரு கேமராமேன் அசிஸ்டன்ட் கேமரா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனா டைரக்டர்லாம் எப்படி எடுக்க முடியும்? நான் வர முடியாது சார். சார் அவர் அப்படிதான் சார் கேட்கிறாரு. அவங்க பக்கம் தான் பேசுவாங்க. அதெல்லாம் வர முடியாது சார் அப்படின்ட்டு. இப்ப நான் பார்த்து ஒரு மேனேஜர் எல்லாம் மதிட்டே இருக்காங்க இந்த ஆளுங்க. விக்ரம் சார் சொன்னார், தயவுசெய்து வர சொல்றாரு. ரொம்ப போச்சு, நான் ஏன் அந்த படம் நடிச்சு ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த படம் நடிச்சு அது வரைக்கும் அப்படி சரி சொல்லிட்டு அஜித் கை போட்டு பார்த்துருக்கேன். என்ன ரமேஷ் என்ன ப்ராப்ளம்? இல்லப்பா அஜித் இந்த மாதிரி அப்ப தலை அப்ப அஜித் தான் சொல்றேன். இல்ல அஜித் இந்த மாதிரி வந்து சார் படம் நடிச்சுன்னு இருக்கேன், திடீர்னு நான் கூப்பிடுறாரு ஆஃப் டே, எப்படி போக முடியும்? நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த ஷூட்டிங்கை விட்டுட்டு நான் போயிட்டேன். ஜெமினி நடக்குது, ஷூட்டிங் ஹால்ட் ஆயிடுச்சு, ஷூட்டிங் நின்றுச்சு. அப்ப தேவயானி ஹீரா அஜித் உட்கார்ந்து இருக்கிறாங்க சைலண்டா. நான் போய் அங்க ஆஃப் டே ஷூட்டிங் நடிக்கிறேன். அங்க போனா கார்த்திக் கிண்டல் பண்றாரு. ரமேஷ்குண்ணா உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு ஒரு படம் கிடைச்சது, அதை விட்டுட்டு நீங்க வந்து நடிக்க வந்திருக்கிறீங்க. அது இந்த ஓடாத படத்துல அவரு. சார் சும்மா இருங்க சார், அவரு அந்த படம் ஓடாதுன்னு வச்சிருந்தாரு. அவருக்கு நான் விக்ரம் சார் சொல்றேன், சார் என்ன சார் ஓடாது. ரமேஷ் நான் கவலைப்படாதீங்க, நீங்க நடிங்க, நான் பார்த்துக்கிறேன் விக்ரம் சார். அதுக்கப்புறம் பார்த்து அப்படியே பேசும்போது கடைசியா அப்படியே நின்னம்மா சீன் என்ன தெரியுமா, இதை ரோஜா விட்டு அனுப்புவாங்க. நானும் கார்த்திக் வந்து நிற்போம். இன்டர்வல் பிளாக் இனி அப்படின்னு வரும். இந்த ஒரு பிளாக் வந்து நான் அப்படியே வச்சுட்டு பறந்து அடிச்சு வந்து ஷூட்டிங் பண்றேன். படம் பார்க்கணும் எனக்கு இந்த ஷாட்டுக்கையா நம்மள அப்படியே கூட்டு போனாரு. அப்புறம் பார்த்தா அது பெரிய டைட்ஸ். அந்த படத்துல ஒரு ஜோக் இருக்குல்ல, காசெல்லாம் மேல போடுறாங்க. அது வந்து கார்த்திக் வந்து கட்டம் போடுவாரு. யூ வாண்ட் கட்டம் போடுறதுலாம் எனக்கு நீங்க எடுத்துக்கோ, வெளியில் நாட்டு ரூபி போட 1 ரூபா வரும். யூ வாண்ட் ஒன்லி 1 ரூபி அப்படின்னு எடுத்துவாரு. அப்படியே காலேஜ் கிரேட் உடனே நான் சொல்றேன், நான் வட்டம் கட்டெல்லாம் போட மாட்டேன், காசெல்லாம் மேல போடுவேன். எவ்வளவு நீ மேலே எடுத்துக்க, நீ பார்த்து கேள்வி எடுத்துக்க, அந்த தூக்கி போடுவேன், எல்லா காசு கேள்வி வந்துடும். ஆஹா இவன் ஒண்ணு எல்லாத்தையும் எனக்கு ஊற்றி ஆண்டவரா, காலேஜ் ஆண்டவரே காலேஜ் டபுள் கிரேட் அப்படின்னு. அப்ப கதையை திறக்கிற வசனம் என் முகத்துல விக்ரமன் போடுவார் டைரக்டர். அவர் பேர கை அந்த ஜோக்கு சொல்ற அந்த ஜோக்கு பண்ணும்போது விக்ரம் சார் கார்த்திக் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நான் ரமேஷ் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஆக்சுவலா ஹைலைட் ஜோக் அவருக்கு தான், ஆனா அந்த ஜோக் உங்களுக்கு தான் அடிக்கணும் நியாயமா, நான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்றதுனால அவருக்கு கொடுக்கலான்னு ஐடியா. தாராளம் கொடுங்க ரமேஷ் கண்ணா, நான் பிஸ்தாலாம் ஒர்க் பண்ணிருக்கேன், ரமேஷ் கண்ணா நல்லா இருந்தா கொடுங்க என்ன பாரு அப்படின்னு விட்டு கொடுத்தாருங்க அந்த ஜோக்கை. அந்த படம் ஹிந்தியில தெலுங்குல எல்லா லாங்குவேஜ் பெங்காலி கூட எடுத்தாங்க. எல்லா லாங்குவேஜ் நான் அடிக்கிற ஜோக்கை ஹீரோ தான் அடிப்பாரு, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரஜினி சார் வந்து வள்ளுவர் படத்துக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன், வேற எதுவும் படத்தோட ஃபங்க்ஷன் வேற ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போ அவர் சொல்றாரு, இப்பதான் முன்னெடுத்து படம் பார்த்தேன், அது ரமேஷ் கார்த்திக் நடிச்சாங்க, அதுல ஒரு ஜோக் ரமேஷ் நடிப்பார் சூப்பரா இருக்கு. ஆனா அந்த ஜோக்கு கார்த்திக் விட்டு கொடுத்தாரு, நானும் கூட விட்டு கொடுக்க மாட்டேன். ரஜினி சார் சொல்றாரு, அதனால கார்த்திக் இஸ் கிரேட், கார்த்திக் உண்மையில டபுள் கிரேட் இருக்கிறேன். அந்த ரொம்ப நல்ல மனுஷன் அவர். இல்லைன்னா நமக்கு இந்த டக்குன்னு ஒரு இது வருது இல்ல, ஒரு படம் தான் நடிச்சேன், ஓவர் நைட் மறுநாள் எல்லாரும் டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ரமேஷ்கெல்லாம் என் படம் தாண்டி 5 ஷூட்டிங்கும் நடக்கப்போ ஒரே படம் தான், ஒரே படம் மறுநாள் பறக்குது படம்.